இப்போ என்னென்ன காய்கறிகள் எடுத்துருக்கீங்க? இப்போ வந்து இந்த இவ்வளவு பருப்பு போடுறேன். சரி. என்ன இது வந்து சவுச்சவ். சவுச்சவ், ஓகே. சவுச்சவ் ஒரு பிடிச்ச பொடின்னு வச்சுக்கோ. 1/4 கேரட்டு. இது வந்து கத்திரிக்காய், ஒரே ஒரு கத்திரிக்காய். ஓகே. ஒரு 3 பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம், தக்காளி ஒரு தக்காளி. தக்காளி ஒரு தக்காளி, ஓகே. வேக வச்சு எடுத்துட்டீங்க. ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி. ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி, ஓகே. இது பிரேக்ஃபாஸ்ட் சாம்பார், ரொம்ப குயிக்காக எல்லாருக்கும் பண்ணுற மாதிரி. ஆமாம். வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை. சூப்பர். கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை. இது தலையில் கொட்டி வச்சு. தலையை கொட்டி வச்சேன். சாம்பார் சூப்பராக இருக்கும். இட்லிக்கு சாம்பார் இருக்கும். இட்லிக்கு சாம்பாருக்கு சூப்பராக இருக்கா? சாம்பார் குளிக்கலாம் போல இருக்கு. குளிக்கலாம் போல இருக்கா? அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். என்ஜாய். அப்புறம் அம்மா பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கீங்க ஏற்கனவே. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் எல்லாரும் கேட்குறாங்க டெய்லி வந்து எங்கே அம்மா போடவே இல்லையேன்னு. ஏன் பிஸி ஆகிட்டீங்களாம்மா? இல்லை, பையன் தமிழ்நாடு போயிருந்தார்ல. இப்போ ரிட்டர்ன் ஆகிட்டாரா? இப்போ ரிட்டர்ன் ஆகிட்டாரு. ஓகே. அப்பாடான்னு இருந்தேன்டா, இப்போ திருப்பி சமைக்க ஆரம்பிக்கணும்டா அப்படிங்கிறீங்களா? அதெல்லாம் இல்லை, எனக்கு சமைக்கிறதுன்னா பிடிக்கும். அதனால் இன்னைக்கு எல்லா காயும் போட்டு ஒரு சாம்பார் வைக்கிறேன். இட்லி சாம்பார். இது இட்லிக்கு தான் போடுவாங்களா? இது என்ன சாம்பார்னு சொல்லுவாங்கம்மா? இது வந்து சாம்பார்னு சொல்லுவாங்க. என்ன சாம்பார்? வெங்காய சாம்பாருங்கிறது தான் அது பேர். இது வந்து எல்லா கலவையாக போட்டு ஒரு சாம்பார் வைப்போம். சரி, ஓகே. நல்லா இது வந்து மசீர மாதிரி ஆகிடுமா? எல்லாம் ஏன்னா குக்கரில் போடுறீங்களா? ஆமாம். ஸோ இப்போ என்னென்ன காய்கறிகள் எடுத்துருக்கீங்க? இப்போ வந்து இந்த இவ்வளவு பருப்பு போடுறேன். சரி. என்ன ஓகே. கழுவிடுறேன். என்ன பருப்புமா அது? பயத்தம்பருப்பு. பயத்தம்பருப்பு. மூங் டால். அது என்ன சொல்லுவீங்க? மூங் டாலுக்கு தோல் இல்லாத. சரி, ஓகே. நம்ம ஊரில் தஞ்சாவூரில் பயத்தம்பருப்புன்னு சொல்லுவோம். சூப்பர். அதில் வந்து இந்த காயெல்லாம் போடுவோம். இது வந்து சவுச்சவ். சவுச்சவ், ஓகே. சவுச்சவ் ஒரு பிடிச்ச பொடின்னு வச்சுக்கோ. சரி. 1/4 கேரட்டு. ஓகே. கேரட்டு, ஓகே. 1/4 கேரட்டு அதெல்லாம் கழுவிட்டேன். இது வந்து கத்திரிக்காய், ஒரே ஒரு கத்திரிக்காய். ஓகே. ஒரு 3 பச்சை மிளகா, சும்மா வாசனைக்காக போடுறது. சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம். சின்ன வெங்காயம் 5-6 வெங்காயம், ஓகே. போடுங்க. போட்டாச்சா? தக்காளி ஒரு தக்காளி. தக்காளி ஒரு தக்காளி, ஓகே. இதை வந்து ஒரு தக்காளி. இப்போ நம்ம இது இந்த தக்காளியும் போட்டுறீங்களா? வெட்டிட்டு நம்ம இப்போ டெய்லி காலையில் ஒரு வாக்கிங் இடம் போகிறோம்ல, அதை தான் நான் உன்கிட்ட சொல்லலான்னு பார்த்தேன். என்னென்னு? இந்த வாக்கிங் போகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஏரியாலாம் நம்ம ஊரில் இல்லை. இருந்தால் என்ன பண்ணுவாங்க? இருந்தால் அதில் வந்து நம்ம 10 மாட்டை கொண்டு போய் கட்டுவானுங்க. ஐயோ, இல்லைன்னா பட்டா போட்டு விற்று விடுவாங்க. அது மாதிரி அரசியல்வாதிங்க எடுத்துக்குவாங்க, அசிங்கம் பண்ணி வச்சுருவாங்க. அது மாதிரி இருக்கும். இங்கே வந்து இந்த இத்தனை 148 ஏக்கரா, அதுக்குள்ளார அவங்க வந்து 1/2 ஸ்பூன் இது அழகாக பார்க் மாதிரி பண்ணி எந்த ரூட்டில் போனாலும் வந்து சேர்ற மாதிரி ரூட்டு போட்டிருக்காங்க பாரு. அது ரொம்ப பிடிக்கும். அதனால தொலையாமல் அப்பப்போ டெய்லி வந்துடுவீங்க நீங்கள்? ஆமாம். நீ எங்கே இருந்தாலும் நாங்கள் கண்டுபிடிச்சிடுறோம். பத்தியா? இது அவ்வளோதான். இது அப்படியே வேக வச்சிருவேன். சரி, ஓகே. வேக வச்சுட்டு அப்புறமா நான் உனக்கு சொல்கிறேன். ஓகே. சொல்லுங்கள். அப்போது அந்த இது வாக்கிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கேயே வந்து ஜிம்மு மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. அதையும் நாங்கள் போயிட்டு அதில் ஒரு 20 நிமிஷம் இது பண்ணிவிட்டு வரோம். அது ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்க. அந்த பார்க் பேர் என்ன? அது ஹெரால்ட்வுட் பார்க். என்னாச்சுமா? வேக வச்சு எடுத்துட்டீங்க. இப்போ இதில் வந்து சாம்பார் பொடி போடுவேன். சாம்பார் பொடி போட போகிறீங்க. ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணிடுறீங்க. ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி. ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி, ஓகே. அப்பாவுக்கு ஏதாவது காஃபி கொடுத்துட்டீங்களா? இந்த இப்போ வைக்க போகிறேன்.
இல்லை இப்போ வாயில் ஏதாவது வச்சுக்கிறதுக்கு சாப்பிட்றது அதெல்லாம் வேண்டியதில்லை. இந்த முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. சாம்பார் பொடி போட்டேன்னா சாம்பார் முடிஞ்சிச்சா? இந்த உப்பு போடணும். அவ்வளோ ஈஸியாம்மா? இது எந்த இதுவும் உனக்கு வேலை முடிஞ்சிடும். இது திருப்பி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5 நிமிஷம் சாம்பார்னு போடலாம் போல இருக்குல்ல? ரொம்ப ஈஸியாக டச் பண்ண முடிஞ்சிச்சுல? வெந்துருச்சுன்னா வேலை முடிஞ்சுது. காய் இவங்க நைட்டே கூட அரிஞ்சு வச்சுக்கலாம். புளியெலாம் போட மாட்டோமா அதுக்கு? இது பிரேக்ஃபாஸ்ட் சாம்பார் ரொம்ப குயிக்காக எல்லாருக்கும் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஆமாம், இதில் வந்து திக்காயிடும், பைத்தம்பருப்புல திக்காயிடும். அதனால 1 டம்ளர் தண்ணி ஊற்றணும். சரி. அப்போ தான் காயெல்லாம் வெந்துருச்சு. அது அப்படி தண்ணியாக தான் அப்படி இட்லி அப்படி போட்டு ஊற வச்சு அடிக்கலாம். ஊற வச்சு அடிக்கலாம். அது போட்டோன்னா இப்போ இதில் கடுகு, வெந்தயம், கடுகு அவ்வளோதுண்ணா. கருவேப்பிலை தெளிக்குது, நல்லா தெளிக்குது. கருவேப்பிலை சூப்பர். கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை இது தலையில் கொட்டி வச்சு கொட்டி வச்சேன். கொட்டி வச்சா கொட்டிட்டு ஒரு கலக்கி வச்சா அவ்வளோதான். இனிமேல் இட்லியில் போட்டு அடி கொத்தமல்லி எப்பவும் போல் அம்மா கொத்தமல்லி போடுவோம் இல்லை? கொத்தமல்லி வச்சு ஏமாற்றுவாங்கள்ல, அதே மாதிரி கொத்தமல்லி புதினாவும் போடுறீங்களா? இல்லை இல்லை, புதினா போட்டால் எல்லாம் அங்கேருந்து அடிக்க ஓடியாந்துருங்க. சாம்பாரில் புதினா போட்டிருக்காங்க. பிள்ளைங்களோட அம்மாவே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க என்ன. தேங்க்ஸ். முடிஞ்சிருச்சு. பனியன் சாமியார் எப்படி இருக்கு? சாம்பார் சூப்பராக இருக்கும். இட்லிக்கு சாம்பார் இருக்கும். இட்லிக்கு சாம்பாருக்கு சூப்பராக இருக்கா? சாம்பார் குளிக்கலாம் போல இருக்கு. குளிக்கலாம் போல இருக்கா? அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். என்ஜாய். நல்லா சாப்பிடுங்க. ஹேவ் ஃபன் சார்.